வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, நாகப்பட்டினம் மாவட்டம் ஆவராணி புதுச்சேரிங்கிற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். அங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லா ஊருக்குமே எல்லை தெய்வம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அப்படி இங்க உள்ள ஆவராணி புதுச்சேரி கிராமத்தோட எல்லை தெய்வம் அப்படின்னா விக்னபுரம் கிராமத்துல அமைஞ்சிருக்கு. அது ஸ்ரீ அருள்மிகு குப்பாரண சுவாமி ஆலயம். இந்த சாமியோட வரலாறை பத்தி நம்ம தெரிஞ்சதுக்கு முன்னாடி சாமியை பார்த்து ஒரு வணக்கத்தை போட்டுக்கலாம். சாமி பார்க்கறதுக்கே ஒரு கம்பீரமா தான் இருப்பாரு. கோயில் பார்க்கறதுக்கு ஒரு சிறிய லெவல்ல இருந்தாலும் அந்த சாமியோட முகம், அந்த சாமி உடலமைப்பெல்லாம் பார்க்கறதுக்கு அது ஒரு பிரம்மாண்டமா தான் இருக்கு. எல்லா ஊருக்குமே எல்லை தெய்வங்கள்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கு ஒரு வரலாறு அப்படிங்கிறது இருக்கும். அப்படி இந்த சாமிக்கு என்ன வரலாறு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நோவே ஐடியா சேனலை ஃபாலோ பண்ணீங்க. என்னடா கோயிலோட வரலாறு சொல்றேன்ட்டு ரோட்டை காமிச்சிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோடை எதுக்காக காமிக்கிறேன்னா, இது தேவூர் அதனை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு நாகப்பட்டினம் செல்றதுக்கு ஒரு ஈஸியான பாதைனா இந்த விக்னபுரம் வழியா போகிறது தான். இது பாப்பாவில் போகிற ரோடு. இந்த ரோட்டு வழியாக செல்றவங்க எல்லாருமே இந்த ஆலயத்தில் நின்று ஐயாவை பார்த்து வணங்கிட்டு போகாத ஆளே யாரும் கிடையாது. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த சாலையில் எல்லாருமே பயணிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கோயில் வழியாக வரணும்னா இந்த சாலையில் யாருமே வரமாட்டாங்க. சைடில் இந்த இப்போ ஒரு பாதை தெரியும் பாருங்க. இப்போ வீடெல்லாம் வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி சைடில் இந்த இறங்கி அதுக்கு அந்தாண்ட வந்து தான் ரோட்டில் ஏறி போவாங்களாம். ஏன்னா அவ்வளோ பயபக்தியாக இந்த தெய்வத்து மேலே இருந்திருக்கிறாங்க. இது போன்ற எல்லா தெய்வங்கள் உங்கள் ஊர் பக்கம் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கனாலும் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே என்னோட சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.